மக்களே, சட்டப்படி நிலைமை என்ன? தமிழ்நாடு சட்டமன்றத்தில் மொத்தம் 234 இடங்கள் உள்ளன. ஒரு கட்சி தனியாக ஆட்சி அமைக்க வேண்டுமெனில் குறைந்தது 118 இடங்கள் சிம்பிள் மெஜாரிட்டி தேவை. இப்போது விஜய் தலைமையிலான டிவிகே கட்சி 107 இடங்கள் பெற்றுள்ளது என்றால் இது முழுமையான பெரும்பான்மை அல்ல. ஆனால் இது ஒரு முக்கியமான முன்னிலை. லார்ஜஸ்ட் பார்ட்டி ஆக இருக்கலாம். அப்போ முதலமைச்சர் ஆக முடியுமா? முடியும். ஆனால் ஒரு நிபந்தனையுடன். டிவிகே கட்சி மற்ற கட்சிகளுடன் கூட்டணி அமைத்து 118 கூடுதல் எம்எல்ஏ ஆதரவு பெற வேண்டும். அதாவது மற்ற கட்சிகள் அல்லது சுயேட்சை எம்எல்ஏக்கள் ஆதரவு கொடுத்தால் விஜய் அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்க முடியும். கவர்னரின் பங்கு என்ன? கவர்னர் ஆஃப் தமிழ் நாடு அவர்களின் பங்கு மிகவும் முக்கியம். பெரும்பான்மை உள்ளவரை அழைப்பார். இல்லையெனில் பெரிய கட்சியை லார்ஜஸ்ட் பார்ட்டி அழைப்பார். அவர்கள் அசெம்பிளி இல் மெஜாரிட்டி ப்ரூவ் செய்ய வேண்டும். ஃப்ளோர் டெஸ்ட். கூட்டணி இல்லையென்றால் என்ன ஆகும்? ஆட்சி அமைக்க முடியாது. பிற கட்சிகள் கூட்டணி அமைத்து ஆட்சி அமைக்கலாம் அல்லது மீண்டும் தேர்தல். சிச்சுவேஷன் முடிவாக 107 சீட்ஸ் மட்டும் போதாது. 118 ஆதரவு தேவை. கூட்டணி இருந்தால் மட்டும் விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆக முடியும். ஒரு வரியில் 107 சீட்ஸ் வெற்றி பெரிய விஷயம் தானன். ஆனால் ஆட்சி அமைக்க அது மட்டும் போதாது. அதனுடன் ஆதரவு தான் அதிகாரத்தை முடிவு செய்யும்.